கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம், கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம செய்தி நேரத்திற்கு வரவேற்கிறோம். வெல்கம் டு த பைபிள் மெசேஜ். அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தை வாழ்த்தி வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நாள் கர்த்தருடைய செய்திக்காக உத்தம கூட்டாளி, ட்ரூ பார்ட்னர், ட்ரூ யோக் ஃபெல்லோ என்று சொல்லலாம். இந்த உத்தம கூட்டாளியை பற்றி அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த உத்தம கூட்டாளிகள் எவ்விதமாக இருக்க வேண்டும்? ஒருமித்தவர்களாக இருக்க வேண்டும், ஒரே சிந்தை உடையவர்களாக இருக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும், அவருடைய சுத்த சுவிசேஷத்தை இணைந்து அறிவிக்கின்றவர்களாகவும் இருக்க வேண்டும். பவுல் இவர்களை உடன் வேலையாட்கள் என்றும் சொல்லுகிறார். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 2-3 வசனங்கள், கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாக இருக்க எயோதியாளுக்கும் சிந்திக்கேயாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன். அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியாக இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் கிளமெந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவருடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. Their names are in the book of life. ஜீவ புஸ்தகத்திலே அவருடைய நாமங்கள் இடம்பெற்றிருக்கிறது. ஜீவ புஸ்தகத்திலே உங்களுடைய பெயர், என்னுடைய பெயர் இடம்பெற வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்குள்ளாக ஒரே சிந்தையாக இருக்க வேண்டும். பரிசுத்த வேதாகமும் அதை எதிர்பார்க்கிறது. இந்த எயோதியாளும் சிந்திக்கையாளும் அந்த விதமாக இருக்கும்படியாக புத்தி சொல்லுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். மேலும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியாக இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு உத்தம கூட்டாளிகள் தான் சிறப்பாக கர்த்தருடைய வேலையை செய்து நிறைவேற்ற முடியும். இணைந்து பணியாற்ற வேண்டும். கூட்டாளிகள் என்றால் ஒரே காரியத்தை செய்யக்கூடியவர்கள், இணைந்து செய்யக்கூடியவர்கள், மற்றவர்களுடைய பாரத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்கள். யோக் ஃபெல்லோ என்று சொன்னால் அந்த நுகத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய உடன் பணியாட்கள். அந்த விதமாக அந்த நுகத்தை கொடுத்தார்கள். மாடுகளுக்கு அந்த நுகத்தடி பூட்டப்படுகிறது. அந்த நுகத்தை ஏற்றுக்கொண்டு அந்த மாடுகள் அந்த முழு பாரத்தையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு இழுத்து செல்லுகிறது. அந்த விதமாக அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட உடன் வேலையாட்களாக அந்த முழு பாரத்தையும் பகிர்ந்து கொண்டார்கள். அந்த விதமான உடன் ஊழியக்காரர்கள் தேவை. ரோமர் 16வது அதிகாரம் 3-4 வசனத்திலே பவுலோடு அந்த விதமாக பகிர்ந்து கொண்ட ஒரு குடும்பத்தாரை பற்றி எழுதியிருக்கிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாவையும் ஆக்கில்லாவையும் வாழ்த்துங்கள். அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல, புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றியறிதல் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு மிக பேருதவியாக இருந்தவர்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் குடும்பம் இல்லை அவருக்கு.
மனைவி பிள்ளைகள் இல்லை. ஆனால் ஆக்கில்லா பிரிஸ்கில்லா இருவரும் தம்பதியர், குடும்பஸ்தர்கள். அவர்கள் பவுலோடு கூட இந்த ஊழியத்தில் இணைந்திருக்கிறார்கள். அது எப்படி இணைந்திருக்கிறார்கள்? அவர்களை பற்றி பவுல் சொல்லுகிறார் ரோம புஸ்தகத்துக்கு எழுதும்போது, அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். அதான் சொன்னேன், யோக் ஃபெல்லோஸ், கழுத்தை, நுகத்தடியை கொடுக்கக்கூடியவர்கள். இன்னைக்கு அந்த விதமாக முழு பாரங்களையும் அவரே சுமக்கட்டும், அவருடைய பாடு என்று இல்லாமல் அந்த பாரத்தை நம்ம கொஞ்சம் ஷேர் பண்ணி கொள்ள வேண்டும், நாமும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தாங்களாம். அவங்களை பற்றி புறஜாதியார்கள் உண்டான சபையார்கள் எல்லாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பதாக எழுதுகிறார். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 14-15 வசனங்களுக்கு நாம் வரும்போது ஒரு நல்ல ஒரு ஆலோசனையை பவுல் நமக்கு எடுத்துரைக்கிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அளித்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். ஒரு லக்கு வைக்கப்பட்டிருக்கிறது, அந்த லக்கை நோக்கி தொடர்கிறேன். அது ஒரு பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கான லக்கு. அதை நோக்கி நான் தொடர்கிறேன். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம். யாரெல்லாம் கர்த்தருக்குள்ள தேர்ச்சி அடைந்திருக்கிறார்களோ, இன்னும் பாலை உண்ணத்தக்கவர்களாக இருக்கக்கூடாது, நாம் பலமான ஆகாரத்தை உண்ணத்தக்கவர்களாக இருக்கிறோம். எனவே நாம் தேர்ச்சி அடைய வேண்டும். தேர்ச்சி அடைந்த யாவரும் இந்த சிந்தையாக இருக்க வேண்டும். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேற சிந்தையாக இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆக கர்த்தருக்குள்ளாக நாம் தேர்ச்சி அடைய வேண்டும். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுலை அழைத்தார், உங்களையும் என்னையும் கூட அழைத்திருக்கிறார். எல்லோருமே அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். நாம் எல்லோருமே அந்த லக்கை நோக்கி தொடர்கிறோம். வேற சிந்தை நமக்குள்ளாக வரக்கூடாது. பூமிக்குரியவைகளே அல்ல, பரம காரியங்களை குறித்து நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். மேலும் பிலிப்பியர் 3வது அதிகாரம் 16-17 வசனங்கள், ஆகிலும் நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாக இருப்போமாக. நாம் ஒரு 60% தேர்ச்சி அடைஞ்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. அந்த இதிலேயே நாம் ஒரே சிந்தையாக நடக்க வேண்டும். 60-40 மாறிவிடக்கூடாது, குறைஞ்சிடக்கூடாது. 70 ஆகலாம், கூடிக்கொண்டே இருக்கலாம், குறையக்கூடாது. எது வரைக்கும் தெரியிருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாக இருப்போமாக. சகோதரரே, நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். எங்களோட கூட நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றார். இயேசு கிறிஸ்துனுடைய அடிச்சுவடுகளை அவர்கள் ஃபாலோ பண்ணாங்க. நாம் அப்போஸ்தலருடைய உபதேசத்தை கை கொள்கிறோம். முதல் நூற்றாண்டு ஆராதனையை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அதே போல அவர்களோடு கூட பின்பற்ற வேண்டும். அவர்கள் யாரை ரெஃபர் பண்ணுகிறாங்களோ அவங்கள மாதிரியாக நோக்குங்க. எல்லாரையும் அல்ல, எதிராக நிறைய பேர் இருந்தாங்க. புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருந்தாங்க. கர்ணனாகிய அலெக்சாந்தர் எனக்கு வெகு தீமைகளை செய்தான் என்று சொல்லுகிறார். அவனை குறித்து எச்சரிக்கையாக இரு. ஆக சில விரல் விட்டு எண்ணக்கூடிய நபர்கள் சிறப்பானவர்களாக இருந்தாங்க. அவர்களை பின்பற்றுங்க, அவர்களை மாதிரியாக நோக்குங்க என்று சொல்றார். பிலிப்பியர் 3:18-19 வரும்போது, ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன், இப்பொழுதும் கண்ணீரோடு சொல்லுகிறேன். இன்றைக்கு அநேகர் தங்களுடைய அறியாமையினாலே சிலுவைக்கு பகைஞராக இருக்கிறார்கள். அதனால கண்ணீரோடு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். நல்லா வருவாங்க, போவாங்க, ஆனால் பிசாசுக்கு இடம் கொடுத்துருவாங்க. வேதம் என்ன சொல்லுகிறது? பிசாசுக்கு இடம் கூடாதிருங்கள். பிசாசு என்ன செய்வான்? கலைகளை விதைத்து விடுவான். சத்துரு தான் இந்த காரியத்தை செய்வான்.
எனவே பிசாசுக்கு இடம் கூடாதிருங்கள். அப்போஸ்தலர்களே 11 பேர் இடம் கொடுக்கல, ஒரே ஒருத்தன் இடம் கொடுத்தான், யூதாஸ். பிசாசு அவனை பிடித்தான், அவனுடைய முடிவு மரணம். ஆகையினாலே பிசாசுக்கு நாம் ஒருபோதும் இடம் கொடுக்கவே கூடாது. அதனால வேறு விதமாக அநேகர் நடக்க நினைக்கிறாங்க. அவங்க எல்லாமே சிலுவைக்கு பகைஞர்கள். எனவே மேலே என்ன சொல்லுகிறார்? அவர்களுடைய முடிவு அழிவு. கடைசியில் அவங்களுடைய முடிவு என்னவா தான் ஆகும்? அழிவு தான். யூதாசனுடைய முடிவு மரணம், அழிவு. அவருடைய தேவன் வயிறு. ஒருவேளை போச்சனத்துக்காக சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டவனை போல நாம் மாறிவிடக்கூடாது. ஏசா சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டான், இது எனக்கு என்னத்துக்கு என்று சொன்னான். அவனை போல ஒருவரும் போகாதிருங்கள். அவருடைய தேவன் வயிறு, அவருடைய மகிமை, அவருடைய லட்சையே. அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். சதா பூமிக்குரிய காரியங்கள். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். உலகத்திலே அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவினுடைய அன்பு இல்லை. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகையாக இருக்கிறது. வேதாகமம் மிக தெளிவாக நமக்கு போதித்திருக்கிறது. எனவே நாம் இவைகளை களைந்து கிறிஸ்து இயேசுவை நாம் பற்றி கொண்டவர்களாக இருக்க வேண்டும். நாம் சிலுவைக்கு ஒருபோதும் பகைஞர்களாக போய்விடக்கூடாது. நான் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு உதவியாகத்தானே இருக்கிறேன் என்று நாம் சொல்லலாம். நாம் எந்த விதத்திலே உதவியாக இருக்கிறோம்? முன்மாதிரியாக இருக்கிறோமா? நம்மை அநேகர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நம்மாலே சிலர் இடறி போய்விடுவார்கள். நம்முடைய நடக்கைகள் மோசமாக இருக்கும். ஆகையினாலே மிக கவனமாக இருக்க வேண்டும். அது சிலுவைக்கு பகைஞராக நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம் என்பதை அறிவுறுத்தக்கூடியதாக இருக்கிறது. எனவே கர்த்தருடைய சபையிலே கவனமாக கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையிலே நாமும் இருக்க வேண்டும். அதைத்தான் இரண்டாவதாக அப்போஸ்தலனாகிய பவுல் உணர்த்துகிறார். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 5வது வசனம், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது என்று சொல்லுகிறார். கிறிஸ்து இயேசுவிலே எந்த விதமான சிந்தை இருந்தது? பிதாவின் சித்தம் செய்யக்கூடிய சிந்தை மாத்திரம்தான் இருந்தது. அவர் இந்த பூமிக்கு வந்ததிலிருந்து சிலுவைக்கு போகிற வரைக்குமாக பிதாவை நோக்கினவராக இருந்தார். இளம் பிராயத்திலே பிதாவுக்கு அடுத்தவைகளிலே இறங்கிவிட்டார். 30வது வயதிலே ஞானஸ்நானம் எடுத்தார். 3 ஆண்டுகள் சுவிசேஷ ஊழியத்தை செய்தார். யூதேயா, சமாரியா, கலிலேயா போன்ற நாடுகளிலே செய்தார். அநேக தேவனை அறிந்து கொள்வதற்கு அவர் பேர் உதவியாக இருந்தார். பிதாவை வெளிப்படுத்தக்கூடியவராக இருந்தார். பிதாவினுடைய அன்பை ஜனங்களுக்கு எடுத்து காண்பித்தார். இந்த உலகத்துக்கு வந்தவுடனே அவர் மாறிவிடவில்லை. இன்றைக்கு அநேக உலகத்திலே மாறிவிடுகிறார்கள். உலகம் அவர்களை பற்றி கொண்டு விடுகிறது. உலக காரியங்களை தங்களுக்காக சேர்த்துக் கொள்கிறார்கள். இயேசு அந்த விதமாக செய்யவில்லை. மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்கு இடமில்லை என்று பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்கள் நானும் ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து மிக எளிமையாக வாழ்ந்தார். நாம் அவரை நோக்கி பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவருடைய சிந்தை நமக்குள்ளாக இருக்க வேண்டும். அதைத்தான் பவுல் உணர்த்துகிறார். பிலிப்பியர் 2:5 சொல்கிறார், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுது. Let this mind be in you which was also in Christ Jesus. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக எவ்விதமான சிந்தை இருக்குமோ அதே சிந்தை உங்களுக்குள்ளாக எனக்குள்ளாக இருக்க வேண்டும். ஒன்றே சிந்திக்க வேண்டும். பிதாவின் சித்தத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். ஒவ்வொரு முறையும் ஜெபிக்கும் போது முக்கிய சித்தமானால் அது ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல பிதாவே என்று ஜெபம் பண்ணுகிறார். சிலுவை வரைக்குமாக பிதாவை நோக்கி பார்த்தார். நாம் ஒவ்வொரு காரியத்திற்கும் பிதாவை நோக்கி பார்க்க வேண்டும். அவருடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். நாம் ஆராதனை ஏறெடுக்கிறோம். அது கூட பிதாவினுடைய விருப்பப்படியாக ஆராதனை எடுக்கிறோம். அவரை தொழுது கொள்ளக்கூடியவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று பிதாவானவர் விருப்பம் கொள்கிறார். அந்த விருப்பத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும்.
நாம் அவருக்கு ஒரு தங்கத்தினாலே ஒரு சிலை வைப்பதனாலேயோ அல்லது இன்னும் மற்ற காரியங்களை நாம் செய்வதனாலேயோ தேவன் ஒருபோதும் விருப்பம் கொள்வதே இல்லை. தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழும்போது ஆவியோடு உண்மை இருக்க வேண்டும், அந்த உண்மையோடு தொழுக வேண்டும். அதைத்தான் விரும்புகிறார். இப்படிப்பட்ட ஒர்ஷிப்பை தான் தேவன் ஏற்றுக்கொள்கிறார், அங்கீகரிக்கவும் செய்கிறார். அதற்கு நேராகத்தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜனங்களை வழிநடத்தினார். இன்றைக்கு பெரிய பெரிய தேவாலயங்கள் இல்லை. எங்கே இயேசுவின் நாமத்தினாலே 2-3 பேர் கூடுகிறார்களோ அங்கே அவர் இருக்கிறார். அங்கேதான் அவருடைய பிரசன்னம். அந்த ஒர்ஷிப்பை தான் தேவன் ஏற்றுக்கொள்கிறார். அந்த ஒர்ஷிப்பை நீங்கள் ஏறெடுக்க ஆயத்தமாக இருக்கின்றீர்களா? அது கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையாக இருக்கிறது. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 2-3 வசனங்கள். நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவர்கள். இந்த எண்ணம் இருந்ததென்றால் பெருமைக்கு இடமே இல்லை. மற்றவர்களுக்கு முன்பாக பெருமையாக நடக்க வேண்டும், மற்றவர்கள் தங்களை புகழ வேண்டும். இப்படித்தான் 99 பேர் நினைக்கிறாங்க. ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது? தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண வேண்டுமா? என்னை காட்டிலே அவன் சிறப்பு என்று நாம் சொல்லணும். அவன் என்ன, அவனை காட்டிலே நான் தான், அப்படித்தான் சொல்லுவாங்க. ஆனால் வேதம் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. ஒரே சிந்தையாக ஏகோபித்திருக்க வேண்டும், அன்பு இருக்க வேண்டும். தேவன் அன்பாக இருக்கிறார். அவரை பின்பற்றுகிற நீங்கள் நானும் அன்பு நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். வீண் பெருமையினாலே எதையும் செய்யக்கூடாது, ஒன்றை வாதினாலையும் செய்யக்கூடாது. மனத்தாழ்மை நமக்குள்ளாக வேண்டும். பெருமை உள்ள எவனுக்கும் கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் என்று திருமறை நமக்கு போதிக்கிறது. எனவே ஏக சிந்தையாக இருந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றுங்கள். பிலிப்பியர் 2:19-20 வரும்போது, என்னை போல மனதுள்ள ஒரு மனிதன் இருக்கிறான் என்று பவுல் கோடிட்டு காட்டுகிறார் தீமோத்தேயை. அன்றியும் நானும் உங்கள் செய்திகளை அறிந்து மன தேறுதல் அடையும்படிக்கு சீக்கிரமாய் தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பலாம் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்பிக்கையாக இருக்கிறேன். அதனென்றால் உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதுக்கு என்னை போல மனதுள்ளவன் அவனை என்று வேறொருவனும் என்னிடத்தில் இல்லை. பவுலை போல ஒரு மனதுள்ளவன் யார் என்றால் தீமோத்தேயு தான். வேற யாரும் இல்லைன்னு அவரே எழுதியிருக்கிறார் பிலிப்பிய சபையாருக்கு. அவனை நான் உங்களிடத்தில் அனுப்பலாம் என்று எண்ணியிருக்கிறேன். ஆசிய முழுமைக்கும் சுவிசேஷ ஊழியம் அநேக இடங்களிலே தீமோத்தேயை போல அநேகரை உருவாக்கி அந்த சபைகளை வளர்த்தார். அப்படிப்பட்ட ஒரு உண்மையும் உத்தமமான உடன் பணியாட்கள் இருந்தாங்க, உத்தம கூட்டாளிகள் இருந்தாங்க, யோக் ஃபெலோ ஒர்க்கர்ஸ் இருந்தாங்க. அதனால் அந்த ஊழியம் சிறப்பாக நடைபெற்றது என்று நாம் அறிகிறோம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 21-22 வரும்போது, மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளை தேடுகிறார்கள். இன்றைக்கு நிறைய ஊழியத்தில் பார்க்குறோம். ஊழியத்திற்காக ஒரு உதவி கிடைக்கும் என்றால் அந்த உதவியில் வீடு வாங்கலாமா, வாகனம் வாங்கலாமா, இப்படி தான் திட்டமிடுகிறாங்க. தங்களுக்குரியவைகளையே தேடுகிறார்கள். நிறைய பேர் அப்படித்தான் இருக்கிறாங்க. மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குரியவைகளை தேடுறதே கிடையாது, இப்படித்தான் தேடுறாங்க. ஆனால் தீமோத்தேயு அப்படி இல்லை. தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல அவன் என்னுடனே கூட சுவிசேஷத்தை நிமித்தம் ஊழியம் செய்தான் என்று அவனுடைய உத்தம குணத்தை அறிந்திருக்கிறீர்கள். தீமோத்தேயு ஒரு உண்மை உத்தமமுள்ள ஒரு ஊழியக்காரன். ஒரு தகப்பனுக்கு ஒரு பிள்ளை எப்படி ஊழியம் செய்வானோ அதை போல பவுலுக்கு ஊழியம் செய்திருக்கிறார். பவுல் திருமணமே ஆகலை, ஆனால் தீமோத்தேயு ஒரு மகனை போல இருந்திருக்கிறார். தகப்பனுக்கு பிள்ளை எப்படி ஒரு ஊழியம் செய்வானோ, ஏன்னா அவன் தான் செய்து ஆகணும், அப்பாவுக்கு அவன் செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. அதை போல தீமோத்தேயு பவுலுக்கு ஊழியம் செய்திருக்கிறார்.
பவுலுக்கு உடன் பணியாளாக இருந்து ஊழியம் செய்திருக்கிறார். எதையும் எடுத்துக்கொள்ள வேண்டும், சேர்த்து வைக்க வேண்டும், ஒரு உதவி வாங்க வேண்டும் என்றெல்லாம் அவர் எண்ணம் கொள்ளவே இல்லை. தீமோத்தேயு தகப்பன்ட்ட போய் யாராவது ஒரு இடத்துக்கு போச்சோன்னா காசு கொடுங்க அப்படின்னா, என் பேரில் ஒரு டெபாசிட் போடுங்க அப்படின்னா கேட்பான்? கேட்கவே மாட்டான். தகப்பன் சொன்னார் என்றால் அந்த வேலையை தட்டாமல் செய்யக்கூடியவன் தான் மகன். அதை போல தீமோத்தேயு பவுலுடைய வேலையை தட்டாமல் ஊழியம் செய்திருக்கிறார். அவனுடைய உத்தம குணத்தை எல்லோருமே அறிந்திருக்கிறார்கள். அவனை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் எவ்வளவு சந்தோஷமாக இந்த வார்த்தைகளை வைத்து எழுதியிருக்கிறார் என்பதை எண்ணிப்பார்கள். இன்றைக்கு நீங்கள் உங்கள் சபையிலே ஊழியக்காரருக்கு ஒரு உடன் ஊழியனாக இருந்து கொண்டு பணியாற்றி கொண்டு இருக்கிறீர்களா? இப்படிப்பட்ட ஒரு தீமோத்தேயை போல சிந்தை உள்ளவர்களாக இருந்து பணியாற்றுங்கள். அப்போதான் கணக்கில்லாத ஆசீர்வாதத்தை நீங்கள் தேவ சமூகத்தில் பெற முடியும். எதிர்பார்ப்போடு நம்ம பார்க்கவே கூடாது. ஒரு தகப்பனுக்கு ஊழியம் செய்வதைப் போல மூத்த ஊழியக்காரரிடத்தில் நீங்கள் உடன் ஊழியனாக பணியாற்ற வேண்டும். உடன் ஊழியக்காரர்களே நிச்சயமாக தேவன் ஆசீர்வதிப்பார். அவர் ஒரு உயர்வான இடத்திற்கு உங்களை கொண்டு போவார். அதுவரை நீங்கள் பொறுமையாக பணியாற்ற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதை முதல் நூற்றாண்டு சபையிலே அநேகர் செய்தார்கள். மூன்றாவதாக ஸ்தேவானுடைய வீட்டாரை பற்றி நாம் படிக்கிறோம். 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 15-16 வசனங்களிலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், சகோதரரே, ஸ்தேவானுடைய வீட்டார் அகாய நாட்டிலே முதற் பலனானவர்கள் என்றும் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு தங்களை ஒப்புவித்திருக்கிறார்கள் என்றும் அறிந்திருக்கிறீர்களே. இப்படிப்பட்டவர்களுக்கும் உடன் வேலையாட்களாய் பிரயாசப்படுகிற மற்ற யாவருக்கும் நீங்கள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். You also submit yourselves unto such and to everyone that helps with us and labors. எவ்வளவு ஒரு தெளிவான ஒரு காரியத்தை இங்கே உணர்த்துகிறார் என்று பாருங்கள். உடன் வேலையாட்களாக பிரயாசப்படுகிற மற்ற யாவருக்கும் நீங்கள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். உடன் வேலையாட்கள் என்பது ஒரு சிறப்பான ஒரு பணி. இந்த சிறப்பான பணிக்கு உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். இப்ப ஸ்தேவானுடைய வீட்டாரெல்லாம் அப்படித்தான் அவங்க ஒப்பு கொடுத்துருக்குறாங்க. அவங்க அந்த நாட்டிலே முதற் பலனானவர்கள், கிறிஸ்துக்குள்ளாக முதலாவது வந்த குடும்பம், ஃபர்ஸ்ட் கன்வர்ஷன். அவங்க மூலமாக சபை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. சபை கட்டடம் கட்டுறதுக்கு உதவி செய்வீங்களா? நாங்கள் என்ன இடம் கொடுக்குறோம், அல்லது ஒரு இடத்தை நாம் தேர்வு செய்து கட்டடத்தை கட்டுவோம் என்று சொல்லுவாங்க. ஸ்தேவானுடைய வீட்டார் ரட்சிக்கப்பட்டார்கள். எங்களுடைய வீட்டிலே யாராவது கூடுவோம் என்று தங்களுடைய வீட்டை முதலாவது திறந்து கொடுத்துருக்காங்க. அவங்க வீட்டிலே சபை கூடி இருக்கிறது. அகாய நாட்டிலே முதற் பலனானவர்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு தங்களை ஒப்பு கொடுத்துருக்கிறாங்க. அவங்க வீட்டிலேயே சபையானது கூடியிருக்கிறது. அதைத்தான் பரிசுத்த வேதாகமானது நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறது. இந்த விதமாக சபையினுடைய ஊழியம் வளர்வதற்கு நாம் ஒரு வகையிலே உதவியாக உடன் பணியாட்களாக நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். பிலமோன் 23-24 வசனத்துக்கு நாம் வரும்போது, கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் என்னோட கூட காவலில் வைக்கப்பட்டிருக்கிற எப்பாப்ராவும் என் உடன் வேலையாட்களாகிய மார்க்குவும் அரிஸ்தருக்கும் தேமாவும் லூக்காவும் உமக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். பிலமோனுக்கு. பிலமோனும் ஒரு உடன் ஊழியன் தான். பவுலோட கூட இன்னும் அநேகர் உடன் ஊழியர்காரர் இருந்தாங்க. எப்பாப்ரா உடன் ஊழியன், மரணத்துக்கு சமீபமாக இருந்தவன் தான் எப்பாப்ரா. ஒரு சிறப்பான ஒரு உடன் ஊழியன். அவனை கர்த்தர் மரண கட்டுகளில் இருந்து விடுதலை செய்தார். அதே போல மார்க்கு, அரிஸ்தருக்கு, தேமா, லூக்கா இவங்கெல்லாம் உடன் பணியாட்களாக இருந்திருக்கிறாங்க. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு எவ்வளவு ஒரு சிறப்பான மனிதர்கள் என்று பாருங்க. இவ்வளவு உடன் ஊழியக்காரர்கள் இருந்தபடினால தான் ஆசிய முழுமைக்கும் சுவிசேஷம் எடுத்து செல்ல முடிந்ததே அப்போஸ்தலனாகிய பவுலினாலே. அநேக சபைகள் ஏற்படுத்தப்பட்டது. இன்றைக்கு நாம் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையிலே இருப்போம் என்றால் நாம் உடன் பணியாட்களாக இருந்து கொண்டு தங்களுடைய
பிராணனையும் எண்ணாமல் நுகத்தை நாம் கொடுத்து, கழுத்தை கொடுத்து அந்த ஊழியத்தில் அந்த பாரத்தை ஷேர் பண்ணி கொள்வோம். கர்த்தருடைய ஊழியம் பரம்பி மகிமைப்படும். அந்த விதமான சிந்தை உடையவர்களாக நீங்கள் இருப்பீர்களா? ஸ்தேவானுடைய வீட்டாரை போல நீங்கள் மாறுங்கள். தீமோத்தேயை போல ஒப்புக்கொடுங்கள். ஒரு எப்பாப்பிராவை போல ஒப்புக்கொடுங்கள். மார்க்கு, அரிஸ்தர்க்கு, தேமா, லூக்காவை போல சுவிசேஷத்திற்காக உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். பிலமோன் 25வது வசனத்திலே நான் வரும்போது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்கள் ஆவியுடனே கூட இருப்பதாக ஆமேன் என்று சொல்லி எழுதி முடிக்கிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்றால் நாம் உத்தம கூட்டாளிகளாக இருக்க வேண்டும். ஒரே காரியத்தை செய்து நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆதி அப்போஸ்தலர்கள் 11 பேருக்குள்ளாக அந்த சிந்தை இருந்தது. அவர்கள் தேவ சித்தத்தை நிறைவேற்றினார்கள். ஒரு ஆள் குறைந்தது, அந்த குறைந்த அந்த இடத்தை நிறைவு செய்தார்கள். மத்தியா என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷனை தேர்வு செய்தார்கள், சீட்டு போட்டு. அப்போஸ்தலரோடு கூட இணைக்கப்பட்டான். ஆக அந்த குறைந்த அந்த இடம் சரி செய்யப்பட்டது. சுவிசேஷம் பூரணமாக அறிவிக்கப்பட்டது. அதனால அப்போஸ்தலனாகிய பவுல் நிறைவாக இங்கே எழுதும்போது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஆவியுடனே கூட இருப்பதாக. நாம் ஒரே சிந்தையாக இருக்கும்போது அவருடைய கிருபை நம்முடைய ஆவியோடு கூட இருக்கும். நம்மோடு கூட அவர் இருப்பார். நான் உங்களை விட்டு விலகுவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். நம்மோடு கூட இருப்பார். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார் என்றால் நம்முடைய காரியங்கள் எல்லாமே வாய்க்க பண்ணுவார். ரோமர் 16வது அதிகாரம் 12-13 வசனங்களை வாசித்து நிறைவு செய்வோம். கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிற திரிபேனாலையும் திரிபோசாலையும் வாழ்த்துங்கள். கர்த்தருக்குள் மிகவும் பிரயாசப்பட்ட பிரியமான பெர்சியாளை வாழ்த்துங்கள். கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட ரூபையும் எனக்கு தாயாகிய அவனுடைய தாயையும் வாழ்த்துங்கள். கர்த்தருடைய குடும்பம் என்று சொன்னால் சகோதர சகோதரிகள், தம்பி தங்கைகள், தாய்மார்கள் எல்லாமே அடங்கியிருக்கிறார்கள். கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட ரூபை என்று சொல்கிறார். எனக்கும் தாயாகிய அவனுடைய தாயை வாழ்த்துங்க. எனக்கும் தாய் அவள் தான். பவுலுக்கு ஆனால் தாய் வேற ஒரு தாய். ஆனால் ரூபனுடைய அந்த தாயை தன் தாயாக அங்கே எழுதியிருக்கிறார். அதே போல மிகவும் பிரயாசப்பட்ட பெர்சியாளை வாழ்த்துங்கள் என்று சொல்கிறார். கர்த்தருக்குள்ளாக பிரயாசப்படுகிற திரிபோனாலையும் திரிபோசாலையும் வாழ்த்துங்கள் என்று எழுதுகிறார். இந்த ரோமர் 16வது அதிகாரம் கிறிஸ்துவின் சபையினுடைய வாழ்த்துதல் அதிகாரம் என்று நாம் சொல்லலாம். முழுவதுமாக கர்த்தருடைய சபையை சார்ந்தவர்களை வாழ்த்துகிறார்கள். ஒரே ஒரு சபை தான் இருந்தது, அது கிறிஸ்துவின் சபை. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பிரிவினை சபைகள் அங்கே இல்லை. இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரே ஒரு பேர் தான், கிறிஸ்து ரட்சகர். அந்த மகிமை உள்ள அந்த நாமம், அந்த அபிஷேகிக்கப்பட்ட அந்த நாமம் ஒரே ஒரு நாமம். கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? பிரியவில்லையே. பிரியாத கிறிஸ்துவை இவர்கள் பிரித்தார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் இருந்த காலத்திலே ஒரே ஒரு சபை, அது கிறிஸ்துவின் சபை. எனவே அந்த சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். அந்த சபையில் அநேக உடன் ஊழியக்காரர்கள் இருந்தாங்க. அவங்கள தான் அவர் எழுதுகிறார். எத்தனை ஊழியக்காரர்கள், கணக்கில்லாத ஊழியக்காரர்கள், உடன் ஊழியக்காரர்கள் இருந்தாங்க. அதே போல நீங்களும் ஒரு உத்தம கூட்டாளியாக, உடன் ஊழியக்காரராக, ட்ரூ யோக் ஃபெல்லோவாக இருந்து பணியாற்றுங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதித்து தேவ திருச்சித்தம் செய்ய உதவி செய்யும்படியாக நாங்கள் உங்களுக்காக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணுகிறோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட உத்தம கூட்டாளிகள் இருந்து பணியாற்றியதைப் போல நாங்களும் உம்மாலே தெரிந்தெடுக்கப்பட்ட அருமையான சகோதரரோடு கூட இணைந்து உம்முடைய திருச்சித்தத்தை நிறைவேற்றத்தக்கதாக ஆலோசனை கர்த்தராக இருந்து எங்களை கரம் பிடித்து வழிநடத்திய வேண்டுமாய் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டுதல் செய்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே. ஆமென். India, our mobile number 944-355-8041. Another number 6379350509. Email address urgentandglory@gmail.com. View our
The Word of Christ program on YouTube channel. May God bless you all.